அக்ஷய் விஷ்ணு பிரம்மா கணக்கு எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. அண்ணன் பிள்ளைய கூட எனக்கு தெரியல. என் காலடியில் தான் பிறப்பு மாதிரி பிறப்பு விட்டு பிறப்பை விட்டார். இந்த நிற்கானடா கடவுளுடைய மகன், ஈஸ்வர மகன். தலபாய்புரம் செட்டியார்பட்டி ஊடால மலையில் உச்சியில் என்ன கும்பிடுதான். மம்பானை செய்தானா அவன் தான் என்னை கும்பிடுதான். மேலே 3 கிழமை கும்பிடுவான், 4ஆம் கிழமை கும்பிடுவான், 5ஆம் கிழமை கும்பிடுவான், 1ஆம் கிழமை 2ஆம் கிழமை கும்பிடுவான். தலபாய்புரத்தில்டா மலை என் பாதத்துக்கு கீழே வேண்டா. ஈஸ்வர மகனே, எங்கள் அண்ணன் மகனே பிறந்து பூமியில் பிறந்த இடம் ஜீவா நகருக்கு காமராஜர் நகர் ஊடால. எல்லாம் கேட்டுக்கோங்கடா. அப்போ என் பிள்ளைய கூட இவனுக்கு தெரியலையா விஷ்ணுவுக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லுதார். என் பிள்ளை கிடந்தாண்டா உன் காலடியில், நீயா பாப்பியா என் பிள்ளைய பாப்பியா அப்படின்னு நான் போட்டேன்டா, நீயே பார்க்கலடா. அப்போ என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் விஷ்ணு பிரமா தூக்கி வச்சு மேடையில் தூக்கி வச்சு உலக நாடை கணக்கை விட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த பேர் வச்சுருப்பான். அந்த கஷ்டத்தை நீ பார்க்கணும்லடா. பார், என்ன கஷ்டப்படுத்துதான், என்ன ஆடுதான், என்ன பாடுதான். யாரும் உழைப்பில் பிடுங்கலை. அவனா ரத்தத்தை சிந்தி உழைப்பு வேர்வை சிந்தி இந்த வட்டாரம் பூரா தெரியும். இந்த வட்டாரம் தலவாய்புரம் வட்டாரம் பூரா தெரியும். அப்படியே கெக்கன்னு சிரிக்கான். தொழில் வியாபாரத்தில் போட்டி போடுவான். அவனவே தூக்கி அடித்து எல்லாருமே தூக்கி அடித்தான். இதில் 5 பேர் ஒரு சரக்கு வரக்கூடிய கோயம்புத்தூர் ஒரு சேட்டுக்கிட்ட போய் இந்த முக்காடு தொப்பி தாடி இந்த இருக்கான எம்எல்ஏ இவனுடைய கூட்டங்கள் 5 பேர் போய் கார் வண்டியில் போய் கெடுத்து விட்டு வந்தான். அதான் அவங்களுக்கு தெரியுமா இல்லையாடா? அவன் இன்றைக்கி மனசில் வச்சுருப்பான். இந்த பார்ப்பான், எப்போ இது என்னைக்கு கணக்கு நடந்துச்சு, இன்றைக்கி இந்த கணக்கு போடுறதாக எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு பார்ப்பான். புரியுதா இல்லையா? 5 பேரும் வானரப்படை இராணுவ முப்படை வானரப்படை வரையில் மார்வாடி ஒரு சேட்டை கொண்டுட்டான். அதை பூரா அந்த பாவத்தை வாங்கி 2 கை கால் தலபாய்புரமும் முகூர் சேத்தூர் வரைக்கும் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். அந்த பாவத்தை அந்த டைம் வரையில் வானரப்படை வச்சு அள்ளிடுவார். குற்றம் வச்சுருக்கான். ஒரு எம்எல்ஏ கூட குற்றம். இப்போ இந்த எம்எல்ஏ இருக்கானடா, அவனும் குற்றம் பண்ணி 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு 2 தொடையை தூக்கி காட்டிட்டு போகிறான். அப்போ அந்த தொடையை கசைக்கு எடுப்பார். அந்த டைமு தான் வரும். ஒரு ஒழுங்காக போ, கணக்கை பார்த்து கொண்ட ஓட்டிக்கிட்டு எடுத்தாங்கன்னா அது திருச்சா நடு ரோட்டில் 2 வீலரில் போவேன், 4 வீலரில் போவேன், சிதற விட்டுருவார். அதையா உன் கூட்டாளி வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயரு அவனுக்கு கூடிய சீக்கிரமாக அழிவு வந்துடும். புரியுதா? அவனுக்கு வராதில்லை. கடவுள் உட்கார்ந்துருக்காரு நீதிமன்றத்தில். நாங்கள் வச்ச நீதிமன்றம் தான் அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். புரியுதா? இப்போ நீதிமன்றமாக அவர் உட்கார்ந்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. காமராஜர் நகர் காவல்துறை அதிகாரி நல்லா கேட்டுக்கோ. தலபாய்புரம் ஸ்டேஷன் இருக்கா, இதுக்கு நேராக இருக்கா மேற்க. அதில் ஊடாலதான் கடவுளுடைய மகன் ஈஸ்வர மகன் என் பாதத்தில் வீசி எறிஞ்சிருக்காரு. நான் அதை கூட கவனிக்கலை. புரியுதா? என்ன கும்பிடுதான், மேலே போய் ஏறி கும்பிடுவான். கதை பெரிய கதைடா. தூக்கி இவனை 7 ஜென்மமாகவே தூக்கி போட்டு கொண்டு வந்தார். அவன் 7லேயுமே பிள்ளைய முடிச்சிட்டான். இந்த செம்மத்தில் பிள்ளைய முடிக்க முடியாது, யாராலே முடிக்க முடியாது. ஆனால் பூமியில் கைலாசத்தில் இப்போ உள்ள பூமியில் இறங்க போகிறார். 4 பக்கம் சதுரங்கத்தில் இறங்க போகிறார். எந்த டைம் சொல்ல முடியாது. 4 திசையில் இப்போ காலை வைக்க போகிறார். 4 திசையில் காலை வச்சா என்ன நடக்குன்னு வார். உலக நாடு பூமி, உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. 4 சதுரங்கத்தில் இப்போ பாதத்தை வைக்க போகிறாரு. வச்சா என்ன நடக்கும்? என்னடா நடக்கும்? புரிஞ்சிப்பார். புரியுதாடா? மண்ணில் கைலாசத்தில் அரமணை கோட்டை, அந்த காலத்தில் அரமணை கோட்டையில் ஈஸ்வர மகன் பிறந்த இடம் கணக்கு இட்டாச்சு. இது முக்காடு தொப்பி தாடி காதுக்கு போகணும். அதுக்கு தான் அடுத்து பாதரா ஆங்கிலர் காலத்தில் இருந்தால அவன் காதுக்கு போகணும். ஆங்கிலர் காலத்தில் உள்ளவன் தாண்டா சென்னை மெட்ராஸில் கிடக்கான் முதலமைச்சர். அவன் ஆங்கிலர் காலத்தில் உள்ளவன். அவன் அந்த கொள்கையில் தான் வருவான். இவன் எம்எல்ஏ ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இவனுடைய கொள்கையில் வருவான். பூமி அழிக்கன்னே வருவான். உயிர் பலிகளை சாப்பிடுவான். எல்லா வேலையும் செய்வான். எல்லாத்தையுமே பண்ணுவான். அதான் பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான்ல, மண் போகுதா ரோடோடா, இதோட நீ தொலைஞ்சடா, இதோட ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி இதோட தொலைஞ்ச நீ நாசமாக போயிடுவா. சரியா? ஈஸ்வரன் குடும்பம் நாக்கால விட்ட வாக்கு தப்பாது.
ஆனால் நம்ம ஓஹோ ஆஹா ஓஹோ நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கோம் நீ நினைக்க அந்த மாதிரி தான் விடுவார். விளையாட விட்டு அடிப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோடா, புரிஞ்சிக்கோ. சுற்றி பிறந்த இடத்த இன்னைக்கு கணக்கு போட்டார் ஈஸ்வரன் மகன். புரியுதாடா? 13 சர்ப்பம் கொடுத்துருக்காரு. 13 சர்ப்பம் ஈஸ்வரன் மகனுக்கு ஜீவாநகர் பள்ளிவாசலுக்கு முன்னாடி அவன் வச்சிருக்கான பள்ளிவாசல் முக்காடு தொப்பி தாடி அதில் இருந்தவன் வீடு வாசல் மாடு. அப்பயும் மாடு கன்று தான் வளர்த்தவன். இன்றைக்கும் அந்த மாடு கன்று வளர்த்து அதுகளுக்கு காப்பாற்றணுங்கிற வெறியில் உட்காந்துருக்கான் ஈஸ்வர மகன். எல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகளை காப்பாற்றணும் அப்பா படைச்சிருக்காரு. அதை அறுத்து திங்கான். அதே மாதிரி அவன் குடும்பம் அறுத்து நாசமாக போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். காலை பிடிச்சி கேட்கான் பொருளா அப்படின்ட்டு இருக்கான். அந்த டைம் வரையில் அந்த பவரை விட்டுருவேன், நாசமாக போயிடுவான்டா. உயிர் பலி அடித்து சாப்பிட்டவன் ஒவ்வொரு என்ன நினச்சி கடவுளை கும்பிட்ற சிறு பிள்ளையிலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் கும்பிட்ற பிள்ளைகளை காப்பாற்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டார். முக்கால் சத்தியம். இல்லை அரசியல்வாதி அமைங்க போங்கடா, கொலை பண்ணாதாடா, கொலை பாகத்துக்கு ஆளாயிட்டியடா. தமிழ்நாடு முழுவதும் கொலை பாகத்துக்கு ஆளாயிட்டான். ஒரு கட்சி கொடியை தூக்குனானா அம்புட்டு கட்சி கொடிக்காரனும் கொலை பாகத்தை வாங்கிட்டான். இந்த செம்மத்தில் எல்லாவனும் தொலைஞ்சி நாசமாக போயிருவிடா. முக்கால் சத்தியம்டா.